பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு 2, 3 நாளா ஏதோ ஒரு மனமாற்றம். அவரோட தந்தை கனவுல வந்து தரிசனம் குடுத்துட்டு போயிருப்பார் போல தெரியுது. ஏன்னா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறுல நடந்திருக்கு. இப்போ மேக்ரான் அவர்களுக்கு சில பல எண்ண ஓட்டங்கள் மாறியிருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன ஏது அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. ஆனா எனக்கு தெரியல. இருந்தாலும் ஈரோப்பியன் யூனியனான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பேசிக்கணும் அப்படிங்கிற போல நினைக்கிறேன் அப்படிங்கிறது போல மேக்ரான் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறார். காரணங்கள் எடுத்து உரைக்கிறார் ஈரோப்பியன் யூனியன் கிட்ட. அதாவதுங்க போதும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இரு தரப்புலயும் உயிர் சேதங்கள் அதிகமா இருக்கு. எண்ணில் அடங்காம போயிட்டு இருக்கு. வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. போதும்டா சாமி அப்படிங்கிறது போலலாம் வெறுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இரு தரப்புலயுமே இருக்கு. அதனால தான் சொல்றேன். இப்போ உட்கார்ந்து பேசுறத பத்தி யோசிக்கணும். இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பேசுறத பத்தி யோசிக்கணும். பல மாசங்களா அமெரிக்கா அங்கேயும் இங்கேயும் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நெகோசியேஷன் சொல்லிட்டு அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா என்னோட எண்ணம் என்ன தெரியுங்களா? அதாவது மேக்ரான் அவர்கள். என்னோட எண்ணம் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இது ரொம்ப டெலிகேட்டா, ரொம்ப அப்படியே கொஞ்சம் கூட குலுங்காம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஏன்னா கண்ணாடி மாரி. ஒரு துள்ளி எதாச்சுன்னா சேதமாயிரும் இல்லையா? ஆனா இத நம்ம ரொம்ப டெலிகேட்டா ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா இது ஜியோகிராஃபி. நம்மளோட ஜியோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போறது கிடையாது. ஏன்னா இது ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்லும்போது காதுல ஏறல. அப்ப எண்ணெய் ஊத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சு வச்சிருப்பார் போல தெரியுது. காது அடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து கிளீன் பண்றதுக்காக எண்ணெய் ஊத்தி பஞ்சு வச்சிருப்பார் போல தெரியுது. ஆனா இப்போ வந்து ஜியோகிராஃபி ஒண்ணும் மாறப் போறதில்ல. அதனால இது ரொம்ப பத்திரமா தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால ஜியோகிராஃபியின் அடிப்படையில நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ரஷ்யாங்கிறது இருக்கத்தான் போகுது. நாளைக்கு ரஷ்யா இருக்கத்தான் செய்ய போறாங்க. அதனால அதுவும் நம்மளோட டோர் வாசல்ல தான் இருக்க போறாங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர உருவாக்கி, திரும்பவும் யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து முயற்சி பண்ணி ரஷ்யா தரப்புல பேச ஆரம்பிக்கணும். டயலாக்க வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் தொடங்கணும் அப்படிங்கிறது போல மேக்ரான் அவர்கள் தரப்புல இருந்து. ஏன்னா அப்பத்தான அழுத்தங்கள் போட முடியும். உக்ரைனுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது. ஆனா, நம்ம வேற யாராவது ஒருத்தங்க ஏன்னா இது நம்ம பிராந்தியம். இப்ப அமெரிக்காலாம் வந்து வேற ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி இல்லாம, அவங்களோட துணை இல்லாம, நம்மளே நேரா வந்து பார்த்தீங்கன்னா, போய் பேசணும்னு நெனைக்கிறேன். அது நான் கன்ஃபார்மா இருக்கேன். அது பண்ணித்தான் ஆகணும். இப்ப ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா ஒரு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்றேன். இது வந்து நான் ரஷ்யாட்ட பேசணும் அப்படிங்கிறதுனால, ரஷ்யாக்கு இங்க அமைதி வேணும் அப்படிங்கிறது போல நெனைக்கிறாங்கன்னுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. அமெரிக்கா சொல்ற மாரிலாம் என் எண்ணம் கிடையாது. ஆனா, விஷயம் நம்ம டயலாக்க வந்து பார்த்தீங்கன்னா, சேனல்ஸ ஆரம்பிக்கணும். டெக்னிக்கல் லெவல்லயாவது முதல்ல பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கணுங்கிறேன். அப்படிங்கல மேக்ரான் அவர்கள் ரொம்ப தெளிவா பேசிக்கிறார். அதாவது அமெரிக்கா பேச ஆரம்பிச்சாங்க. உக்ரைனே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சண்டைக்காரங்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொசுக்குன்னு முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அந்த ஒரு காரணத்தினால, இப்ப யூரோப்பியன் யூனியனும் பிரிப்பேர் ஆகுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க இருக்கு. ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா. அதுல அமெரிக்கா தோத்துட்டாங்கன்னா, வாளெல்லாம் சுருட்டி வச்சுட்டு போயிற வேண்டியது தான் அவங்களோட ஹெமிஸ்பியருக்கே. ஏன்னா, இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் அமெரிக்கானால தர முடியாது. ஜெயிக்கவும் முடியாது. ஈரானுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ரஷ்யாக்கான கேட்வேயே ஈரான் தான். அப்படிப்பட்ட ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சைனா ஒண்ணும் பண்ணல அப்படின்னா விட்டுட்டாங்கன்னா, அப்புறம் இதுக்கப்புறமும் வந்து வரக்கூடிய காலங்களும் மேற்கோட காலம் தான். ஆனா, ஈரான மட்டும் தாக்கு பிடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, வரக்கூடிய காலம் கிழக்கோட காலம் தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பேசணும்னு யோசிக்கும்போது, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஷேபா அவர்கள் வந்து பார்த்தா நேரா சேமமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல சீனாவை பார்த்து பேசுறதுக்காக வாங்கி அவர்கள் சைனா ஃபாரின் மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு போயிட்டார். முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஜெர்மனியில இருக்க முனிச். ஸோ அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த பைடன் அவர்கள் காலகட்டத்தில் இந்த போர் தொடங்குனதுலேருந்து இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஒரு தடவையும் நடக்கும். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறவங்கலாம் பல நாட்டு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து பார்த்தோம் பேசுவாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கி இருக்கிறாங்க. அது ரிலேட்டடா பேசுவாங்க. யூரோப்பியன் யூனியனோட பாதுகாப்பு, உலக பாதுகாப்பு, உலக நன்மைக்காக, அதுக்காக, இதுக்காகன்னு சொல்லி எல்லாம் கூடி உட்காந்து பேசுவாங்க. இதுல உக்ரைனுக்காக மிக முக்கியமா பேசுவாங்க.
பல முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ அதான் இந்த கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அப்ப வாங்கி அவர்கள்ட்ட வந்து பார்த்தா பேசிக்கிறாரு செய்பா அவர்கள். சேமமா. இதுல என்னன்னா, மியூச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளோட வர்த்தகத்த உயர்த்தலாம். இரு நாடுகளோட உறவ வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தலாம். அதாவது டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அத நம்ம மதிக்கலாம். இருதரப்புலயும் அப்படிங்கிறது போல. ஏன்னா, இப்ப சைனா, உக்ரைனோட பகுதிகள் எது அப்படிங்கிறது உக்ரைன் கன்சிடர் பண்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சீனாக்கு, ரஷ்யாக்கு நடுவுல சிக்கல்கள் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக இவங்க தரப்புல இருந்து முயற்சிகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமைதிக்கான பேச்சுவார்த்தை. அதுல உங்களோட எஃபோர்ட் என்ன? உங்களோட இம்பார்ட்டன்டான ரோல் என்ன? ஏன்னா, இம்பார்ட்டன்டான ரோல் இருந்தா தான் இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் பேசிட்டு வாங்கி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா என்ன நடக்குது? ஏது நடக்குது? ரஷ்யா, உக்ரைன்ல எப்படி தாக்குதல் பண்றாங்க? கள நிலவரம் எப்படி இருக்கு? எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்படி அட்டாக் பண்றாங்களே சைனா, நீங்க கொஞ்சம் கண்டனங்கள் தெரிவிக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசி, பல விஷயங்கள் சைனாவோட வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்கி உறவாடுறதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக்கலி எல்லா நாடுகளும் இன்னொரு நாடுகளோட வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள மேம்படுத்துறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. அதுவும் சீனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கனடா போறாங்க. யுகே போறாங்க, EU போறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனே போயிட்டாங்க. இப்ப அமெரிக்கா என்னதான் பண்ணுவாங்களோ? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப அடுத்தது மென்ஸ்கி அவர்கள். அதாவது ரஷ்யாவோட இந்த பேச்சுவார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை தாங்குறாரு இல்லையா? ஸோ அவர் தரப்புல இருந்து தகவல்கள் வந்திருக்கு. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கான பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நெகோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து ஜெனீவால வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யாவோட ஸ்போக் பெர்சனான பெஸ்கோ அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ டிப்ளமசி ஒரு தடவ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையும் சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்போ ஜெனீவா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 17, 18 நடக்க இருக்குது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் ட்ரைலேட்டரல் ஃபார்மேட். அதாவது இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, UAEக்கு பதிலா சுவிட்சர்லாந்துக்கு போறாங்க. அவங்க சும்மா அ ஒப்பு அந்த இடத்துல அவங்க நாடு அப்படிங்கிறதுனால அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? எதுவும் பிரச்சனை ஆயிறக்கூடாது இல்லையா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, உக்ரைன் அதுக்கப்புறம் ரஷ்யா இவங்க 3 பேரும் ட்ரைலேட்டர் ஃபார்மேட்ல வந்து பண்ணா பேசிக்க போறாங்க. மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க. இப்படியே சுவிட்சர்லாந்துக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல. So அங்க ஒரு பேச்சுவார்த்தை வந்து பண்ண நடக்குது. ஏன்னா நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சுவிட்சர்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, உலகமே கூடி ஒரு மாநாடு நடத்தி, அதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து, அந்த ஒப்பந்தத்த வந்து யார் ரஷ்யாகிட்ட குடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்மள ஓட்டுன்னு ஓட்டி கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போ திரும்பவும் ரஷ்யாவ அதே டாவோஸ்க்கு கூட்டு போயிட்டாங்க பாருங்களேன் அப்படிங்கிறது போல இருக்கு. சாரி ஜெனீவா கூட்டிட்டு போயிட்டாங்க டாவோஸ்க்கு இல்ல. டாவோஸ் மீட்டிங்ல நடந்துச்சு. அதுல ரஷ்ய தரப்பு வந்து பார்ட்டிசிபேஷன் இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப பார்ப்போம். இப்போ இந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அமைதி அப்படிங்கிறது போல ஒரு சைடு இருந்துட்டு இருந்தாலும், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணா கொஞ்சம் கூட குறையல. டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுவும் அமெரிக்காவோட நேவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஈரானோட கடலோர பகுதிகள்ல தொடர்ந்து அமெரிக்காவோட ராணுவ கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குமிஞ்ச நிலையில இருக்கு. அதுவும் கடந்த சில நாட்களாவே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. நம்ம கூட முன்னாடி ஒரு பதிவுல பார்த்திருப்போம். அமெரிக்கா திரும்பவும் ஏர் கேரியர்கள் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 2 ஏர் கேரியர வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இங்க டிப்ளாய் பண்ணலாம். ஆல்ரெடி லிங்கன் கேரியர் இருக்கு. இப்ப நியூக்ளியர் பவர்டு ஏர் கேரியர் ஜார்ஜ் புஷ் கப்பல் அடுத்த புஷ் கப்பல் ஒண்ணு, ஃபோர்டு கப்பல் ஜிரார் ஆர் ஃபோர்டு கப்பல் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. இதுல என்னன்னா, அந்த புஷ் கப்பல் இருக்கு இல்லையா? அந்த கப்பல் ஆல்ரெடி 150 கிலோமீட்டர் தென் மேற்கு பகுதி எங்கன்னா, பெர்முடா தீவுகள் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்கள் பார்த்ததா சொல்லப்பட்டு வருது. ஸோ மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆகுறதுக்கு இந்த மெடிட்ரேனியன் ஸோ அந்த சைடுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆகுறதுக்கு இது தயாராயிருக்கு. புஷ் கப்பல் அடுத்து இங்க வந்து நிக்க போகுது அப்படிங்கிறது போல செய்திகள். ஈராக்குள்ள சீக்கிரமா இந்த புஷ் கப்பலும் வந்துரும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அதிகப்படியான கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே இடத்துல குழுமி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கரேபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய கப்பல்களையும் இங்க ரீடிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கிறாங்க. எது எதெல்லாம் இங்க கொண்டு வரலாம், எது எதெல்லாம் அங்க கொண்டு போகலாம் அப்படிங்கிறதோட யோசிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதுல என்ன ஆயிருக்குன்னா, அமெரிக்காவோட ஒரு டெஸ்ட்ராயர் கப்பல் அ ட்ரூடான் அப்படின்னு சொல்லிட்டு DDG-103 அப்படிங்கிற நம்பர் இருக்கக்கூடிய கப்பல். ஸோ அந்த கப்பல் வந்து அமெரிக்காவோட ஒரு கப்பல் தான். சப்ளை கப்பல். இந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு போறதுக்குன்னு கப்பல்கள் இருக்கும். இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்.
போருக்கு அப்படின்ற கப்பல் இருக்கு இல்லையா? அந்த கப்பலுக்கு சப்ளை குடுக்கறதுக்கு சில கப்பல்கள் இருக்கு. ஏன்னா, இந்த கப்பலுக்கு தீர்ந்துருச்சுன்னா, அந்த கப்பல் போய் வந்து பார்த்தா சப்ளை குடுக்கும். அது லைன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ, இப்ப அந்த சப்ளை கப்பல் மேல வந்து பார்த்தா மோதிருச்சாம். இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் கரெக்ட்டா இல்லையே! அந்த அளவுக்கு கொலப்பிரச்சனை அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்ப கரேபியன் தீவுகள்ல இது போல அமளி குமளி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியில இருக்கலாம் இப்ப திருப்பி இங்க கொண்டு வராங்கன்னா, வெனிசுலா எப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு ஏத்தபடியே வெனிசுலாவோட விஷயங்களும் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. வெனிசுலாவோட ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருக்கிறாங்க இல்லையா? டெக்லே அவர்கள். ஸோ அவங்க தரப்புல இருந்து மீடியாக்களுக்கு பேட்டி குடுக்கும்போது, அமெரிக்காவோட இணைஞ்சு வெனிசுவேலா நம்ம இப்ப ஆயில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ்லா வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலா அமெரிக்காவுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து பேட்டியில குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரி இருக்கிறாங்க இல்லையா? ரைட் அவர்கள். ஸோ அவங்க டூரே போயிட்டார் வெனிசுவேலால. ஆயில் ஃபெசிலிட்டிலாம் டெக்லே அவர்கள். அதுவும் அதிபர், துணை அதிபர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களோட அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரி இணைஞ்சு எப்படி நடக்குது வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? அப்படிங்கிற ஃபெசிலிட்டிலாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்வையிட்டே வந்துட்டார். சாவரா நிறுவனம் வெனிசுலாவோட இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாயிலாக உலகத்துக்கு குடுத்துட்டு இருக்காங்க வெனிசுலா. ஸோ வெனிசுலால எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஸோ அந்த கப்பல்கள்லாம் இப்ப அங்க சும்மா தான் நிக்குது. ஸோ அத கொண்டு வந்து அப்படியே வந்து பண்ணி இங்க செட்டில் பண்ணிடலாமா? அப்படிங்கிறது போல வேலைகள்ல அமெரிக்க தரப்பு வந்து யோசிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து மிடில் ஈஸ்ட். ஸோ அங்க வெனிசுலாவ ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப ஈரான ரெடி பண்றதுக்கு அமெரிக்கா கப்பல கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பெருமளவுல. ஸோ இந்த அளவுக்கான பெரும் படை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அசெம்பிள் ஆகுதே. இது எப்படி அழுத்தங்கள் குடுக்கறதோட விட்டுருவாங்களா? இல்ல மிக பெருமளவுல போர்கள் வெடிக்குமா மிடில் ஈஸ்ட்ல? ஈரான் எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.